சிறகடிக்க ஆசையில மொத்தம் இந்த எபிசோடுல வந்து 4 விஷயம் போச்சுங்க. 4 விஷயம் நல்லா தான் போய்க்கிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா நம்மள கடுப்பேத்துற மாரியே பண்றாய்ங்க. நம்மள ஏன் கடுப்பேத்துறாய்ங்கன்னா, சிங்கிள் பாய்ஸ்க்கு தான் தெரியும். அத வந்து டீட்டெயிலா சொல்ல முடியாது. ரொமான்ஸ் பண்றாய்ங்க யுவர் ஆனர், ரொமான்ஸ் பண்றாய்ங்க. உட்காந்து பேசிட்டு கட்டில்ல போய் உட்கார்றாப்புல. நின்னுட்டே பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு இவரு போய் கட்டில்ல போய் ஜமலம் கொட்டி உட்கார்றாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. திடீர்னு பார்த்தா ஹீரோயின புடிச்சு இழுத்து மடியில போட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. சங்கட்டமா இருக்குல்ல காலங்காத்தால. சீரியல் வந்து ஒரு ஆர்வத்துல பார்த்துட்டு இருக்கும்போது. ஓகே. இப்ப வந்து 4 விஷயம் நடந்திருக்கு. அத பத்தி பேசுவோம். நம்ம புலம்பலலாம் அப்புறம் தனியா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன, இந்த நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இவங்க 4 பேர் வழக்கம் போல விஜயா, அவங்க யோகா கிளாஸ் அங்க வச்சு ஒரு விஷயத்த பொருளை கிளப்பி விடுறாங்க. என்னன்னா, இந்த மாரி கிறிஷ் உடம்புல அவங்க அம்மா ஆவி பூந்துருச்சு அப்படின்ற மாரி விஷயங்கள். அப்புறம் இவங்க 3 பேர் பேசிட்டே இருக்கும்போது, அந்த போற பிரச்சனைலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போது மீனா உள்ள வந்துடுறாங்க. "காஃபி போட்டு தரவா?" அப்படின்னு வழக்கம் போல கேட்குறாங்க. ரோஹிணி கேட்டோனே கடுப்பாயி என் தலையில ஊத்து அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கு. நான் இன்னைக்கு எபிசோடு பார்த்துட்டே இருக்கும்போது, அங்க நீத்து இருக்காங்க இல்லையா? அவங்க பண்ற சேட்டையில வந்து ஸ்ருதி வந்து டென்ஷன் ஆகுறது. அதான் ஹஸ்பண்ட் கூட வந்து ஒரு சின்ன வழக்கம் போல கோச்சுக்கிட்டு ஃபைட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபைட்டு. ஃபைட்டா போகும்ன்னு பார்த்தா, அப்படியே நிக்கிறாங்க, தூக்கி மடியில போட்டு வச்சுட்டு அவர் ரொமான்ஸ்ல இறங்கிட்டாரு. அவங்க கடிச்சு விளையாடுறாங்க. காலங்காத்தால கப்புள் செய்ற சேட்டையா இது? சிங்கிள் பாய்ஸ் மனசுலாம் கஷ்டப்படாது. இத பத்தி அவங்களுக்கு எதுவுமே ஃபீல் பண்ணாம எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறீங்களா ஃபோட்டோல. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, "நீயா நானா" ஷோல வந்து நம்ம 2 பேரும் போறோம் அப்படின்னோனே 2 பேரும் குஷியாயி, "ஓகே நீங்க போயிட்டு வாங்க. நல்லா பேசுவீங்களா?" அப்படிலாம் சொல்றாங்க. செத்த நேரத்துல தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, "கணவன் மனைவிக்குள்ள எதுவுமே மறைக்காம இருக்கிறது ரிலேட்டடா" அப்படின்னு தலைப்பு சொன்ன உடனே, வழக்கம் போல மீனா வந்து ஃபீல் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால அவங்களால தாங்க முடியல. "நீங்களும் போகாதீங்கன்னோனே, வேற யாராவது கூட்டு போங்கன்னோனே, புருஷன் பொண்டாட்டி போற ஷோடி அப்படின்னு சொன்னோனே, பரவால்ல நீங்களும் போகாதீங்க அப்பன்னா, அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி பண்ணிடுறாங்க. இப்ப வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? சுருதி குரூப்ஸ் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு, கோவப்படுறதுன்னு. அந்த பெர்சன் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு குரல் வந்து எனக்கு ஞாபகம் வருது. இந்த ரொமான்ஸ பார்த்த உடனே. "ஊடல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின்" அப்படின்ற மாரி இவங்க சண்டை போடுறாய்ங்க. சண்டை போட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, பேசிட்டே இருக்கும்போது அவர் போய் அந்த கட்டில்ல போய் சமணம் கட்டி உட்கார்ந்திருக்கிறாரு. அப்படியே கைய பிடிச்சு இழுப்பாரு. இழுத்து போட்டதுக்கு பிறகு அப்படியே அவங்க வந்து அப்படியே லவ்வபிள் ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. எனக்கு வருத்தம்ப்பா. எனக்கு வருத்தம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. சும்மா ஃபன்னுக்காக சொல்றேன். நல்லா இருந்துச்சு இந்த எபிசோடு. இதுக்கப்புறம் வந்து மேபி அவங்க டீம்ன்றனால விஜய் டிவி பத்தி சொல்லியிருக்கிறனால, அவங்களே அவங்கள "நீயா நானா" ஷோலலாம் ரெடி பண்ணி வச்சு, இவங்கள வர வச்சு பண்றதுக்கான வாய்ப்புகள். நான் சொன்னேன் இல்லையா? அந்த போஸ் இந்த போஸ் தான். இத பார்த்தோனே தான் "நடந்துங்கடா, நடந்துங்கடா, காலங்காத்தால நடந்துங்கடா" அப்படின்ற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் வர ஃபோட்டோ பாருங்க. கையில வாய பொத்துறாங்களா? பொத்துனோனே அப்படியே அவங்க கடிச்சு வச்சுடுறாங்க. கடைசி ஒரு ஸ்டில் வருது பாருங்க. ஆசமா இருக்கா? நீங்கலாம் பார்க்கக்கூடாதுன்னா சிறகடிக்க ஆசைன்னு மேல வச்சு விட்டுருங்க. அது மேலயே. அத வேணா கட் பண்ணி உங்களுக்கு தெரியிற மாரி வச்சு விடுறேன்.